சரிம்மா, அப்ப நீங்க வாங்க. குருக்குள் சொன்ன மாதிரி பூஜை ஆரம்பிச்சிடலாம். நான் குருக்குள் கிட்ட பேசிட்டேம்மா. இப்போ நல்ல நேரம் தானா, விலைக்கேத்தலான்னு சொன்னாரு. வாங்கம்மா. சரிப்பா, வரேன். அத்தை, விளக்கேத்தலாமா? 3 பேரும் சேர்ந்து ஏத்துங்க. சரிங்க அத்தை. கார்த்தி, இப்படி எல்லாரையும் ஒன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பூஜை நடக்காம போயிருச்சேங்கிறதா அம்மாவோட கவலை. அதெல்லாம் சேர்த்துதான் உன் அம்மா கோவமா நிறைய பேசிட்டா. புரியுதுப்பா. அதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா கார்த்தி நம்ம குருக்களுக்கு ஃபோன் பண்ணி பூஜைக்கு மறுபடியும் நேரம் கேட்டிருக்கான்ப்பா. பாத்தியா அபிராமி, உன் சந்தோஷத்துக்காக யோசிச்சதா கார்த்தி இப்போ குருஜிக்கு கால் பண்ணி பேசிருக்கான். கார்த்திகை தீபத்தை நம்ம வீட்ல இவ்ளோ பெருசா கொண்டாடுறதே கார்த்திக்காக தானேங்க. இவன் பிறந்த அப்புறம் தானேங்க இவ்ளோ விசேஷமா இப்படி கொண்டாட ஆரம்பிச்சோம். இவ்ளோ வருஷமா தொடர்ந்து நடந்து வந்த பூஜை இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்லிருக்கிற நேரத்துல அது தடப்படுற மாதிரி ஆனதும் என்னால தாங்கிக்க முடியல. அத்தை, கார்த்திக் லைஃப்ல தான் தீபம் பெர்மனண்டா இருக்கே, அப்புறம் என்னத்த? அவர் லைஃப் எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். சூப்பரா சொன்னம்மா. அத்தை, கற்பூர ஆரத்தி நீங்க காட்டுறீங்களா? இல்ல, அதான் குருஜி சொல்லிட்டு போனாருல்ல, மருமகள்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு. நீங்களே பண்ணிக்கோங்க. சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, இரு ஐஸ்வர்யா, தீபா பண்ணட்டும். அவளுக்கு நம்ம வீட்ல இது முதல் கார்த்திகை தீபம் இல்லையா? சரிக்கா. தீபா போங்க. மீனாட்சி அக்கா, தீபா வேலைக்கு போற விஷயத்துல நீங்க கூட்டு களவாணின்னு தெரிஞ்சோம் நான் அத்தை கிட்ட சொல்லல. என் ஃபோக்கஸ் உங்க மேல திருப்ப வச்சிடாதீங்க. பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன். என் தலையெழுத்து. இவ கூட சேர்ந்து விலைக்கேத்த வச்சிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, அருணுக்கு பணியாரத்தை எடுத்து கொடுங்க. பா என்னப்பா? அவன் தான் பணியாரம் தின்ன முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப கவலையா இருந்தான்.
ஏன்பா இப்படி சும்மா இருங்கப்பா. எல்லாரும் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி வீடு பூரா தீபம் ஏத்திட்டு வாங்க. சரிங்க அத்தை. இன்னைக்கும் லேட்டா? கொஞ்சம் தனியா வரீங்களா? எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. மேடம், நான் எக்ஸிட்டுக்கு போறேன் மேடம். ம் ம் இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக நேத்து என்ன அப்படி அலைய விட்டீங்க? என்ன அலைய விட்டாங்க? ஜிஎஸ்டி ரிட்டர்ன் லாஸ்ட் டேட் நேத்து கிடையாது. ஆனா ஆபீஸ்க்கு ஃபைன் போட்டுருவாங்க, அது இதுன்னு ஏதேதோ சொல்லி நீங்க வேணும்னே என்ன அனுப்பி பழி வாங்கின மாதிரி பண்ணிருக்கீங்க. ஓ, லாஸ்ட் டேட்டா இருந்தா தான் வேலை செய்வீங்களா? எப்போ பண்ணாலும் நீங்க தானே பண்ணணும். நேத்து நான் லீவ் கேட்டேன் தானே அப்படி நீங்க பண்ணீங்க. ஏன் மேல எதுக்காக இப்படி வன்மத்தை காட்டுறீங்க? அதனால வீட்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஏய், உன் வீட்ல பிரச்சனை ஆச்சுன்னா நீ வேலைக்கு வராம வீட்லயே இருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எகுற. போ, போய் வேலைய பாரு. சரி, நீங்க எனக்கு ஒரு வேலை அசைன் பண்ணீங்க, நானும் பண்ணேன். ஆனா 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலைக்கு எதுக்காக ஒரு நாள் முழுக்க என்ன வெயிட் பண்ண வச்சாங்க? அதை என்கிட்ட கேட்டா கண்டிப்பா நீங்க தான் ஏதோ சொல்லி வேணும்னே டிலே பண்ண சொல்லிருக்கீங்க. அந்த ஆபீசர் என்ன ட்ரீட் பண்ண விதத்திலேயே நான் கெஸ் பண்ணிட்டேன். எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? ஏய், கெட்ட எண்ணம் அது இதுன்னு சொன்ன அப்படியே ஒரே அறைய அரைஞ்சிருவேன். அரைஞ்சிருவீங்களா? எங்க அரைங்க பார்க்கலாம். ஏய், என்ன சொல்ல சொல்ல ஓவரா பேசிட்டே இருக்க? ஒரு சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கோன்ற நினைப்பு இருக்கட்டும். நான் அப்படிதான் வேலை கொடுப்பேன், அலைய விடுவேன். நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இரு. ஓஹோ, அலைய விடுவீங்களா? அதையும் பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமிரா என்கிட்டயே பேசிட்டு இருக்க. உன்னை சிஸ்டர், என்ன பண்றீங்க? இவங்க தான்
என்ன அடிக்க வந்தாங்க. என்ன மேடம் இதெல்லாம்? எப்படி நீங்க கை ஓங்குவீங்க? இப்போ நான் கையை உங்கனதான் பிரச்சனையா? இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன வேணா நடந்துருக்கட்டுமே, அதுக்காக இப்படி ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி வச்சு கை ஓங்குவீங்க? தீபா சிஸ்டர் மட்டும் தடுக்கலாம் அவங்க அடிச்சிருப்பீங்க போல இருக்கே. அடிக்கிறதுக்கு தானே ஓங்குவாங்க. தப்பா பேசினா கேட்டுட்டே இருக்க முடியுமா? என்ன சிஸ்டர் இது? நீங்க என்ன கேட்டீங்க? நேத்து என்ன இவங்க ராஜா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க ஒன்னும் உங்களை பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. ஏய், கையவா முறுக்கிற? நீ எப்படி இங்க வேலை பாக்குறன்னு நானும் பாத்துடுறேன். எல்லாரும் உட்காந்து வேலையை பாருங்க. சிஸ்டர், கார்த்தி மாப்பிள்ள வரட்டும், நான் பேசுறேன். நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. ம். என்ன பயம் வந்துச்சா? கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டு யோசிச்சே தானே இப்போ மன்னிப்பு கேட்க வந்திருக்க. மன்னிப்பு கேட்கணும் தான், ஆனா நான் இல்ல, நீங்க தான். ஓ, இன்னும் திமிர அடங்கலையா? திமிரா? அதெல்லாம் நான் காட்ட ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப நீங்க என் தன்மானத்தை சீண்டி பாத்துட்டீங்க. இதுக்கு நான் உங்களை சும்மா விட முடியாது. மரியாதையா நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? ஏய், காமெடி பண்ணாம கிளம்பு. ஹலோ, மரியாதையா மன்னிப்பு கேட்டா நானும் அமைதியா கிளம்பி போயிடுவேன். ஏய், சத்தமா சிரிச்சிட போறேன். போ போ. நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன். இப்பவும் நீங்க செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணாம என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன சீனியரா இருந்தா நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க, எப்படி வேணா நடந்துப்பீங்க. நான் பயந்து பதுங்கி ஓரமா நிக்கணுமா? எதுக்காக அத்தனை பேர் முன்னாடி வச்சு என்ன அடிக்க கை ஓங்கிட்டு வந்தீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏய், வெள்ள போடி. தொலைச்சிருவேன். வெளியே போனா சொல்ற? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? பெரிய இவளா? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஓடி வாடிங்கிற மவள பல்ல பேத்து கையில குடுத்துருவேன். நீ என்ன 4 பேருக்கு முன்னாடி வச்சு கை ஓங்கினப்பவே திரும்ப அதே இடத்துல சூட்டோட சூட்டா உனக்கு ஒரு அடி கொடுத்திருப்பேன். உனக்கு தான் மேனர்ஸ் இல்லைன்னா நானும் அப்படி நடந்துக்க முடியுமா? அதனால தான் உன்னை சும்மா விட்டேன். ஆனாலும் உன்னை அப்படியே விடவும் கூடாதுன்னு தான் இப்ப நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ஆனா அப்பவும் நீ தப்பா தான் பேசுற. இனி ஒரு தடவை என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி தேவையில்லாம ஏதாவது பண்ண, இப்ப இந்த ரூம்குள்ள நடந்தது அந்த 4 பேருக்கு முன்னாடி வச்சு நடக்கும். ஜாக்கிரதை. வரட்டா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். உள்ள வா. என்னடா நான் எப்போ ஒரு வெயிட் பண்ணிட்டே இருந்தியா? ஆமா மாப்ள. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் என்னது? ஆமா மாப்ள, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற தீபா இருக்குல்ல, அந்த பொண்ணை ஸ்னேகா அடிக்க கை ஓங்கிட்டாங்க. அடிக்க கை ஊங்கிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமா மாப்ள. சிஸ்டர் என்ன பண்றீங்க? இவங்க தான் என்ன அடிக்க வந்தாங்க. நீ எப்படி இங்க வேலை பார்க்கறன்னு நானும் பார்த்தேன். தீபா வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே அந்த பொண்ணுகிட்ட ஸ்னேகா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஸ்னேகா தான் எப்பவும் ஓவரா சீன் போடுமேன்னு நானும் சாதாரணமா இருந்துட்டேன். பார்த்தா இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடியும் வச்சு தீபாவை அடிக்க கை ஓங்கிருச்சு மாப்ள. தீபா மட்டும் தடுக்கல, கண்டிப்பா தீபாவோட கண்ணம் பழுத்திருக்கும். நீ போய் ஸ்னேகா வர சொல்லு. ம், சரி மாப்ள. கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட எப்படி பிளேட்டை மாத்தி போட்டு கதை விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல. மேடம், கார்த்தி சார் உங்களை கூப்பிட்டாரு. கார்த்தி சார் வந்துட்டாரா? எப்போ வந்துட்டாரு, உங்களை வர சொன்னாரு. போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல. ச்சே, கார்த்திக் சார் வந்ததும் நாம பார்க்கணும்னு நினைச்சா இவன் முந்திக்கிட்டானே. இவன் தீபாவுக்கு சப்போர்ட்டா ஏதாவது சொல்லி கார்த்திக் சார் மண்டையை கழுவிருப்பானே. இப்போ என்ன பண்றது? குட் மார்னிங் சார். இது ஆஃபீஸ்ன்னு நினைச்சீங்களா இல்லை என்னன்னு நினைச்சீங்க? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? சார், நீங்கள் தீபா விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்ததுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி பொறுமையாக லஞ்ச் டைமில் சொல்லலான்னு வெயிட் பண்ணேன் சார். ஆனால் பாருங்கள், உங்கள் வேலையை கெடுக்கிற மாதிரி நீங்கள் வந்ததும் வராததுமா என்னை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீபாவை அடிக்க கை வாங்குனீங்களா? சார், சும்மா அடிக்க யாராச்சும் கை வாங்குங்களா சார்? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் என்கிட்டயும் கேளுங்க சார். என்ன வேணா நடந்துருக்கட்டும், அதுக்காக கை வாங்குவீங்களா? சார், அந்த பொண்ணு எப்பவுமே திமிர ஆட்டிடியூட் காட்டுறாங்க சார். ஜிஎஸ்டி விஷயமா நேற்று டி நகர் அனுப்பியிருந்தேன் சார். அதுக்கு ஏதோ உன்னால தான் என் ஃபேமிலியில் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஏதோ வேணும்னே வேலை அசைன் பண்ணி நான் அவளை பழி வாங்கிட்டேன்னு சொல்லி அவள் என்னோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டா சார். அதான் கோவத்தில் கை வாங்கிட்டேன் சார். ஜிஎஸ்டிக்கு இப்போ என்ன அவசரம்? இல்லை சார், லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லி தான் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக இருந்தது. தப்பா சார்? சரி, அப்படியே இருந்தாலும் தீபாவுக்கு எதுக்கு அந்த மாதிரி வேலையை அசைன் பண்ணுறீங்க? அவங்க ஜாப் நேச்சருக்கும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம்? அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையே, அது உங்களோட வேலை தானே. அதுக்கு இல்லை சார், எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே சார். ஸ்னேகா, போதும். என்ன கிளவராக பேசுறதா நினைப்பா? என்ன வேணா பண்ணிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலான்னு பார்க்குறீங்களா? தீபா இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதை யூஸ் பண்ணி ஏதோ காலேஜில் ரேகிங் பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 1000 ரீசன் சொன்னாலும் அவங்கள கை வாங்கினது தப்பு. இப்போ நான் தீபாவை வர சொல்லுவேன். எல்லாரும் முன்னாடி வச்சு நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கலாம். இல்லை சார், அவசரப்படாதீங்க சார். அப்போ தீபா கிட்ட எல்லாரும் முன்னாடி வச்சு மன்னிப்பு கேட்குறீங்களா? சார், மன்னிப்பு கேட்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் நான் சும்மா அடிப்பேன்னு சொல்லி கையோங்கி மிரட்டினதுக்கே என்னை வேலை விட்டு தூக்குவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் தீபா என்னை அரைஞ்சதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? தீபா உங்களை தடுத்தாங்கன்னு மட்டும்தானே நான் கேள்விப்பட்டேன். இல்லை சார், அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து அவங்க எனக்கு பலாரும் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க சார்.
இங்க பாருங்க சார், இன்னும் கூட கண்ணோ வலிக்குது. இதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? என் கோவத்தை தூண்டி கை நீட்டி கொண்டு வர அளவுக்கு அவதான் சார் பண்ணா. நியாயமா பார்த்தா நீங்க எனக்கு நியாயம் கிடைக்கதா சார் பேசணும்.